ஹல்லேலூயா. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் ஓமை விட்டு நாம் தியானித்து வருகிறோம். பல நாட்களிலே ஐஸ்வர்யவான் லாசர் குறித்து நாம் தியானித்தோம். லாசர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அநேக கஷ்டங்கள் பட்டான். உணவுக்கும் உடைகளுக்கும் கஷ்டப்பட்டான். ஆனா ஐஸ்வர்யவான் வாழும்போது அவன் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தான். அவனுக்கு உணவுக்கும் உடைக்கும் இருப்பிடத்துக்கும் பஞ்சம் இல்லாமல் இருந்தது. லாசருக்கு இருப்பிடம் இல்லாமல் இருந்தது. இந்த லாசர் ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே நிற்கிறான். 2 பேரும் மரித்து போனார்கள். இந்த லாசரு ஆபிரகாம் மடியில் இருப்போது அவன் கேட்கப்பட்டான். ஐஸ்வர்யவான் தேவன் அறியாதா இருந்த நிமித்தமாக, இரக்கம் இல்லாத நிமித்தமாக, இந்த உலகத்தான் பெரிதென்று அவன் நினைத்த நிமித்தமாக நரகத்திற்கு தள்ளப்பட்டான். இன்றைக்கும் அந்த வாழ்க்கை அநேக பேர் உலகம் தான் பெரிதாக நினைக்கிறோம், உலகம் பணம் தான் பெரிதாக நினைக்கிறோம். எவ்வளவுதான் நாம் பிற பேர் சொல்லிக் கொடுத்தாலும் அவன் சொல்லுவான், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, வாழ்ற வரைக்கும் நல்லா வாழ்வோம், பணம் தான் எல்லாம் முக்கியம் என்று சொல்லுவார்கள். பணம் முக்கியம் தான், ஆனா பணம் மகிழ்ச்சியை தருவது கிடையாது, பணம் பகவுக்கு கொண்டு போவது கிடையாது. ஹல்லேலூயா. பணம் நமக்கு தேவைதான், பணமே நமக்கு முதன்மையாக இடம் அல்ல, தேவன் நமக்கு முதன்மையாக இருக்கிறான். லாசர் பார்க்கிறோம், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டவனாக இருந்தான். அவன் மரித்து போனாலும் அவன் வாழ்க்கையில தேவனுக்கு ஒரு பயப்படுற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவருக்கு விசுவாசமா இருக்க வேண்டும். நாம் எந்த நிலைமையில் வாழ்ந்தாலும் மன ரம்யமாய் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அடிக்கடி சொல்றேன், ரோட்ல பிளாட்ஃபார்ம் இருக்கிறத பார்த்தா நமக்கு பொறாமையா இருக்கும். ஏன்னா அவங்க தான் நிம்மதியா தூங்குவாங்க, அவங்கதான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கரண்ட்டுக்குள்ள கட்ட வேண்டிய பிரச்சனை இல்லை, வீட்டு வர கட்ட வேண்டிய பிரச்சனை இல்லை, எதுவுமே பிரச்சனை இல்லை. வாழ்க்கை நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன ஒரு குறையும் இல்லை. நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, எவ்வளவு பேர் கிட்னி ப்ராப்ளம், கேன்சர்ல கஷ்டப்படுறாங்க, ஆனா கடவுள் ஒரு குறை இல்லாமல் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுவே நீங்களே ஒரு பாக்கிய வாழ்க்கையில் அதுவே இது மகிழ்ச்சி. அதான் சொல்றேன், சில பேர் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார். வாழ்க்கையா இருக்கலாம், இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்வார்கள். அவர்கள் நம்ம பார்க்க பொறாமப்படுறவங்க நல்லா இருக்கிறாங்க. வாழ்க்கை வசதிகளை பொறுத்து அல்ல, இதயத்தை பொறுத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. வாழ்க்கை வசதி இருந்தால்தான் மகிழ்ச்சி அல்ல. எல்லோரும் வாழ்கிறார்கள், எல்லோருக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் ஆண்டவர். ஆகாயத்து பறவைகள் மிருக ஜீவனை போஷிக்கிற ஆண்டவர் நம்மளை உங்களையும் நிச்சயமாய் அவர் போஷிக்க வளமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நாம் எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நாம் முதலத்தை கொடுப்போம். தாய்சிவான் தேவனுக்கு முதலிடத்தை விட்டுவிட்டு உலகம் என நினைத்தான். வாழ்க்கையில் கடைசியாக அவர் மரித்து பின்பாடு சொல்லுகிறான், என் சகோதரர்கள் இருக்கிறார்கள், எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போய் ஆண்டவருக்கு சொல்ல வேண்டும். ஆகவே தயவு செய்து நீ லாசர் அனுப்பும் என்று கேட்கிறான். நன்னா இருக்கும்போது நம்ம எல்லாவற்றையும் விட்டு விடுகிறோம். மரித்த பின்பாடு வாய்ப்பு என்பதே கிடையாது. கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை தருகிறார். நாம் ஜீவிக்கிற நாளெல்லாம் நம்ம கிருபை சூழ்ந்து கொள்கிறது. எவ்வளவு நாள் நாம் ஜீவிக்கிறோமோ அவ்வளவு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. பாவத்திலிருந்து வெளிவர வாய்ப்பு இருக்கிறது, உதவி செய்ய வாய்ப்பு இருக்கிறது, கடவுளுக்காக வேலை செய்ய வாய்ப்பு இருக்கிறது, ஊழியம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது, நன்மை செய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். கடைசி மூச்சு வரைக்கும் நமக்கு ஆண்டு வாய்ப்பை தருகிறார். ஆனால் என்றைக்கு நாம் மறுக்கிறோம், ஆண்டிலிருந்து நமக்கு கிருபையும் வாய்ப்பும் முடியப்படுகிறது என்பதை மறந்து போகாதீர்கள். ஆக ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு ஒவ்வொரு நாள் வாழ்கிறது எல்லாம் அவர் கொடுக்கிற நமக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் வாழ்கிறதால் அவர் ஒரு நல்ல வாய்ப்பை தருகிறார். அவரை பற்றி சொல்லவும், அவருக்காக வாழவும், அவருக்காக நன்மை செய்யவும், அவருக்காக ஓடும் என்கிற ஒரு நல்ல வாய்ப்பை தருகிறார். ஆகவே நாம் மகிழ்ச்சியாய் வாழ்வது தவறல்ல, சந்தோஷமாய் வாழ்வது தவறல்ல, நல்ல உணவு உண்ணுவது தவறல்ல, நல்ல உடை உடைப்பது தவறல்ல, எல்லாம் ஆசீர்வாதம். அதற்கு மேலாக நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு மேலாக தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். அதற்கு மேலாக சபைக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் தான் விரும்புகிறார். தேவன் ஒன்றே ஒன்று விரும்புகிறார். எல்லா இடத்திலும் அவர் எல்லா இடத்திலும் ஒன்றே ஒன்று தான் எதிர்பார்க்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் முதலிடமாக இருக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சபையில அவர்தான் முதலிடமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் அவர்தான் முதலிடமாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற எல்லாவற்றிலும் கணவன் மனைவி உறவிலே தேவன் நமக்கு முதலிடமாக இருக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும். பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு முதலிடமாக இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். நம்ம வேலை ஸ்தலத்துல கர்த்தர் முதலிடமாக இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும்
நாம் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கும் நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கவும் பராமரிக்கவும் போஷிக்க வளமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே நாம் லாசரை போல வாழ்ந்தாலும் விசுவாசமாயிருப்போம். கர்த்தரை நிச்சயமாய் முடியும் நான் தரிசிப்போம். அவர் நம்மை கைவிட மாட்டார். இன்றைக்கும் நாம் தியானத்தில் இருக்கின்ற வேதவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 18:10. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனை நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை சொந்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாதித்தெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, மார்பிலை அடித்துக் கொண்டு பாவியாக என் மேல் கிருபையாக ஆண்டவர் ஓமை சொல்லுகிறார். சில பேர் தன்னை நீதிமான் என்பதை நம்பிக்கொள்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அவன் நீதிமான் அல்ல, நீதிமான் என்று நம்பிக்கொள்கிறார்கள். அதான் ஆண்டு சொல்றாரு. இன்னைக்கும் நம் வாழ்க்கையில் அநேக பேர் நாம் நீதிமான் என்று நம்பிக்கொள்கிறோம். நாம் நீதிமான் அல்ல. வேதம் சொல்றது ஒருவனும் நீதிமான் அல்ல. நாம் எல்லாரையும் பார்த்து நாம் கொஞ்சம் சொல்லுகிறோம், நாம நல்லா இருக்கிறோம், நம்ம பர்ஃபெக்டா இருக்கிறோம். வசதியை பொறுத்து அல்ல, குணங்களை பொறுத்து நாம் சொல்லுகிறோம். நாம் நடக்க முறைகளை குறித்து நாம் சொல்லுகிறோம். இவங்களை போல நான் இல்லை, இவர்கள் ஜெபிக்கிறது கிடையாது, இவர்கள் விசுவாசமா இருப்பதை கிடையாது என்று நாம் பிறரை பார்த்து நாம் நம்மளை மெச்சுக் கொள்கிறோம். ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார். இந்த பரிசேயர் யார் என்று சொன்னால், தேவனுக்காக தன்னை பிரித்து காண்பிக்கிறவர்கள். அவளை பார்க்கும் போதே தெரியும் அவர்கள் உடைகள். அவர்கள் பரிசேயர்கள் தேவனுக்கு என்று பிரத்யேக உடை உடுப்பார்கள். அவர்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள், பிறருக்கு வித்தியாசமாக இருப்பார்கள், பிறரோடு கூட ஐக்கியமாக கலந்து கொள்ள மாட்டார்கள். பிறர் எப்பவுமே அவர்கள் அற்பமாக எண்ணுவார்கள், சபைக்கு கட்டுப்படுவார்கள், கட்டளைக்கு கீழ்படிவார்கள், கட்டளைகளுக்கு கீழ்படிவார்கள். என்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அவ்வளவுதான், ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவார்கள். அவ்வளவுதான், அவங்கதான் பரிசேயர்கள். அந்த பரிசேயர் போய் சொல்கிறான், அழைத்து போறான், ஆண்டவரே நல்லா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன், பரிசுத்தவான் மத்த போலாம் இல்லை, நானு தன் உள்ளத்துல சொல்லிக்கொண்டு தேவனை துதிக்கிறான். அதற்காக போய் துதிக்கிறேன். இன்றைக்கும் அநேக பேர் துதிக்கிறார்கள். துதிக்கிறதுனால நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. குணத்துல நாம் தேவனுக்கு உண்மையுத்தமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இவங்க பரிசை எப்படி கீழ்ப்படிதார்கள் என்று சொன்னா, பயந்து கீழ்ப்படிதார்கள், சட்டத்துக்கு பயந்து கீழ்ப்படிதார்கள். நாம் கீழ்ப்படிவது பயந்து கீழ்ப்படிதல்ல, அன்புக்காக கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. பயந்து கீழ்ப்படியும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் பயந்து கீழ்ப்படிய முடியும். ஸ்கூல்ல படிக்கிறோம், காலேஜ்ல படிக்கும்போது பயப்படுனா போனாங்க, படிக்க வேண்டியதான் பயந்து இருப்பாங்க, படிக்க முடித்த பிறகு பயப்பட மாட்டாங்க. ஆனா உண்மையிலே ஒரு அன்புக்காக கீழ்ப்படுதுன்னு சொன்னா, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த ஆசிரியர்களை பார்க்கும்போது அந்த உண்மையான அன்பு என்னைக்குமே இருக்கும். வேலை ஸ்தலத்துல பார்க்கும்போது சில பேர் பயந்து கீழ்ப்படிவார்கள். எல்லோருக்கும் வேலையை விட்டு நம்ம நீடித்து பல வருஷம் கழித்து மீண்டும் அவங்களை பார்க்கும் போது அந்த அன்பு அப்படியே இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையில பயம் இல்லாமல் அன்புக்காக நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நாம் எதுக்கும் பயப்படக்கூடாது, யாருக்கும் பயப்படக்கூடாது. உண்மையாகவே நாம் பிறரை நேசிக்க வேண்டும், உண்மையாக பிறருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். எல்லாவற்றுக்குமே உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த பரிசேயர்கள் வித்தியாசமாய் காணப்படுவார்கள், தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள், வித்தியாசம் காட்டிக் கொள்வார்கள், வித்தியாசமாகவே இருப்பார்கள். பார்க்கும் ஈசை கண்டுபிடிச்சார், இவர்கள் பரிசேயர்கள், இவர்கள் தேவனுக்கு பயந்தவர்கள் என்பதை அவர்களுடைய ஆடைகள், அவருடைய பேச்சுகள், அவருடைய நடைமுறைகள் காட்டும். அன்பு சொல்றாரு, அவன் அல்ல நீதிமான். யார் நீதிமான் என்றால் இந்த ஆயக்காரர்கள். ஆயக்காரர்களுக்கு வரி வசூலிக்கிறவர்கள், உலகத்தார்கள்,
அவன் போய் சொல்லுகிறான், ஆண்டவரே என் மீது கிருபையாயிரும், காவியாக என் மீது கிருபையாயிரும். அவன் வானத்தை இறக்க துணியவில்லை, அவன் ஆலயத்துக்குள் வரவில்லை, அவன் ஆலயத்துக்கு வாசலே நிற்கிறான். அவன் ஒன்று மனதில் சொல்லிக் கொள்கிறான், சபைக்கு வரதுக்கு பாத்திரம் அல்ல. ஆண்டவர் பெரிய தேவனாய் இருக்கிறார், அவர் எவ்வளவு பெரிய உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். நான் பாவியாக மனிதன், என் மீது கிருபையாயிரும் என்று தன்னை தாழ்த்துகிறான். நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்த பழகிக் கொள்ள வேண்டும். நாம் பாவி என்பதை அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரை ஒரு விஷயம் என்னை கிருபையாய் கழுவீராக, ஒரு விஷயம் என்னை மன்னிப்பீராக என்று நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தில் நாம் அறிக்கையிடும் போது நான் சொல்லுகிறேன், நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மேலும் மேலும் உயர்ந்த அவர் வளைவுள்ளவனாக இருக்கிறார். தாழ்மையாக ஒன்றுமே இல்லாத போது எல்லோரும் தாழ்மையாக இருப்பார்கள். உயர்வு வர வர இந்த தாழ்மையை மறந்து விடுவார்கள். சாதாரண வாழ்க்கையில் எல்லோரும் தாழ்மையாக இருப்பாங்க. நீங்களும் நானும் என்றைக்குமே ஒன்றும் இல்லை என்றால் தாழ்மைதான் இருப்போம். கொஞ்சம் உயர் வந்துருச்சுன்னா, கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா, ஆண்டவர் கொஞ்சம் நம்மளை உயர்த்திட்டாருன்னா நம்முடைய பேச்சு வித்தியாசமாக மாறப்படும், நம்ம நடைமுறைகள் வித்தியாசமாக மாறப்படும், வித்தியாசத்தை நாம் காண்பிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆனால் ஆண்டு சொல்ல நாம் வித்தியாசத்தை எதுவுமே காணக்கூடாது, ஹல்லேலூயா, காட்டக்கூடாது. உலக மக்களுக்கு நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு காரியம், பிறரை மன்னிக்கதான் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறதா தவிர பிறரை நியாயத்திற்கு அவருக்கு அதிகாரம் கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு நாம் எல்லோரும் பிறர் அதிகம் சீக்கிரமாக நாம் நியாயத்திருக்கிறோம். இவர்கள் சரியில்லை, இவர்கள் ஒழுக்கமற்றவர்கள், இவர்கள் நீதி அற்றவர்கள் என்று சொல்லி நாம் சீக்கிரமாக நாம் நியாயத்திருக்கிறோம். உனக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த நியாயத்திற்கிற அதிகாரத்தை கொடுக்கவே இல்லை. அவர் ஒருவரே மனிதனுக்கு நியாயம் தீர்க்கிறவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தான் ஒவ்வொரு மனிதனுக்கு நியாயம் தீர்க்க முடியும். நீயும் நானும் பிறருக்காக பரிந்து பேச வேண்டும், பிறருக்காக ஒரு முன்மாதிரியா இருக்க வேண்டும், பிறருக்காக வாழ்வதை கற்று நம்மை மாற்ற வலிமுள்ளவராயிருக்கிறார். உனக்கும் எனக்கும் ஆண்டு கொடுத்த அதிகாரமே மன்னிக்கிற அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கும் எனக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? மன்னிக்கிற அதிகாரங்கள். ஆனால் இன்றைக்கு நாம் மன்னிக்கிற அதிகாரத்தை விட்டு பிறருக்கு நியாயத்திற்கிற ஒரு அதிகாரத்துக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் விரும்புகிறார். தன்னை நீதிமான் என்று எண்ணிக்கொள்கிறோம், ஆனால் நாம் நீதிமான் அல்ல. நாம் யார் என்பது நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. இன்னும் அநேக பேருக்கு உலகம் என்பதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேருக்கு உலகம் என்பதே தெரியாது, ஒரே வட்டத்துக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் செய்வதால் சரி என்பதை நினைத்துக் கொள்வார்கள். இவர்கள் செய்வதால் சரி, இவங்கதான் கரெக்டாக இருக்கிறார், இவங்கதான் பரிசுத்தமாக இருக்கிறார்கள், இவங்கதான் நீதியாக இருக்கிறார். சபைக்கு வந்துவிட்டால் நான் நீதிமான் என்பது அல்ல, தசபாகம் கொடுத்து விட்டால் நான் நீதிமான இருப்பது என்பது அல்ல. ஆண்டவர் தான் சொல்றார், நீ சபைக்கு வந்துட்டா நீ நீதிமான் அல்ல, நீ காணிக்கை கொடுத்துட்டா நீ நீதிமான் அல்ல, நீ பாஸ்டிங் எடுப்பதனால உபவாசம் எடுப்பதனால நீ நீதிமான் அல்ல. நீ எப்பொழுது ஒரு நீதிமானாய் மாறுகிறாய் என்று சொன்னால், நீ என்னைக்கு உன்னை தாழ்த்துகிறாயோ, என்னைக்கு நீ உன்னை வெறுமையாக்குகிறாயோ, அன்றைக்குதான் நீ நீதிமானாய் காணப்படுகிறாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம பிள்ளைகள் வேண்டினோம், நான் நீதிமான் என்பதற்கு தெரியாது. கர்த்தர் ஒருவரே நம்மை அறிந்தவராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நாமளே சோதித்து பார்த்து இனி வரும் நாட்களிலே நாம் யாரையும் நியாயத்திருக்க கூடாது. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க யாரையும் நியாயம் இருக்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்க யாரையும் நியாயம் கேட்கிறோம், நாளைக்கே மறந்துடும் பாருங்க. நம்ம வாழ்க்கையில அதுதான் பாருங்க, நல்ல விஷயத்தெல்லாம் மறந்துடும், கெட்ட விஷயத்தெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஞாபகம் இருக்கும். வேதத்தை எவ்வளவு முறை படிக்கிறோம், எவ்வளவு முறை வாசிக்கிறோம், எவ்வளவு செய்தி கேட்கிறோம், அந்த கை கொள்வது ரொம்ப கஷ்டமா இருக்கு. செய்திக்கு பஞ்சமே கிடையாது, எங்க போனாலும் செய்தி, எங்க போனாலும் மெசேஜ் தான். வார்த்தைகளை கேட்கிறோம், வார்த்தைகளை நடக்கிறோமா? வாரத்தை ஒரு ஜபத்துக்கு போயிருங்க, திடீர்னு சொல்லி ஒரு ஜபத்துக்கு ஜெபிக்க எல்லாத்தையும் ஜபத்துக்கு இருக்காங்க. தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். சும்மா மெசேஜ் கேட்டு 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 வாழ்க்கையில நீ உருப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல. வாழ்க்கையில அந்த இடத்துல எல்லாமே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. செய்தி நான் சொன்னேன், முதலாவது ஜபம். வாழ்க்கையில ஜபத்துக்கு முதலிடத்தை கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும், வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும். தொடர்ந்து சென்னை கடந்த நாங்கள் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து கடந்த வாரத்துல சென்னை முழுவதுமாக காட்டிலே அமர்ந்து கொண்டு வந்து சென்ட்ரல் பகுதி, எக்மோர் பகுதி,
எங்க மருத்துவமனை இருக்குது அங்கெல்லாம் போயிட்டு ஜாப் பண்ணிட்டு கார்லயே ஒரு 7-8 பேர் கார்லயே அமர்ந்து ஆண்டவரே இங்க சென்னை பட்டணத்தை ரட்சிப்பீரா. ஹல்லேலூயா. நம்ம தேசம் ரட்சிக்கப்படுது. இரவுலாம் தொடர்ந்து, இரவு காலை வேளையில தொடர்ந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்மளோடு கூட போயிடுவேன் ஜாப் பண்ணுறது. காலையில சில நேரத்தில் சைக்கிளில் போய் காலையில ஜாப் பண்ணிட்டே போயிட்டு வருவேன். அந்த பைக்கில் போயிருக்கேன், காரில் போயிருவேன். நாம் எப்போதெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ தேசத்தின் மீது நான் பரிசீலனைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 70 நாட்களாக இருக்கிறது. குறை சொல்றதுனால அல்ல, நான் குறை சொல்றதுனால எழுப்புதல் வரப்போவது கிடையாது. நம்மளை நீதிமான் என்று சொல்றதுக்காக தான் நம்ம சில காரியங்களை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்துல யாரும் நீதிமான் அல்லவே அல்ல, இயேசு ஒருவரே நீதிமானாக இருக்கிறார். நாம் எந்த ஒரு மனிதனும் நாம் பின்தொடர்றதுக்கு எந்த ஒரு மனிதனும் முக்கியமா இருக்கவே முடியாது. நீங்க எந்த ஒரு மனிதனும் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து பாருங்க. எங்கேயோ போய் பார்த்தீங்கன்னா கடைசியில ஒரு மனிதன் ஒரு தவறு செய்யாமல் இருக்க முடியவே முடியாது. எல்லா மனிதனும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கவே முடியாது. வெளியே தோற்றத்துக்கு வேணா ஒரு முன்மாதிரியாக இருக்கலாம். அவரை போல வேணா ஜெபம் பண்ணலாம், இவரை போல வேணா ஊழியம் செய்யலாம் என்று நான் சொல்லிக் கொள்ளலாம். தவிர ஆனால் வாழ்க்கைக்கு நடைமுறை இருக்கு. இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் பிறரை பார்த்து தவறாக என்பதோ இதெல்லாம் ஊழியம் செய்யறாங்க, இதெல்லாம் ஊழியத்துக்கு லாய்க்கு அதெல்லாம் சொல்லி நம்முடைய வாழ்க்கை என்னவோ பரிசையம் போய் ஒழுங்கா ஜெபம் பண்ணிருக்கலாம், அந்த ஆயக்கானைக்காக ஜெபம் பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டான். ஆண்டவரே ஆயக்கானை ரட்சித்துக் கொள்ளுங்க, இந்த உலகத்தை ரட்சித்துக் கொள்ளுங்க என்று சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே இவங்கெல்லாம் பாவம் செய்யறாங்க, இவங்களெல்லாம் கீழ்படியாம இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் தவறு செய்யறாங்க என்று சொல்லி பிறரை குற்றம் சாட்டி இவனை நீதிமான் என்று சொல்லிக் கொள்வது நிமித்தமாக ஆண்டவர் சொல்றார், இவன் தான் நீதிமான், தன்னை தாழ்த்துகிறவனே நீதிமான். ஹல்லேலூயா. இது ஒரு நாட்களில நம்மளை தாழ்த்த பழகிக் கொள்ள வேண்டும். இது ஒரு நாட்களில நம்மை தாழ்த்த பழகிக் கொள்ள வேண்டும். எவ்வளவு நாம் தாழ்த்துகிறோமோ அவ்வளவு கர்த்தர் நம்மை உயர்த்த வளமுள்ளவராய் இருக்கிறார். தொடர்ந்து அப்படி வாசிக்கிற வசனத்தை வாரத்தில் 2 தரம் வாசிக்கிறேன். அடுத்த அப்படி தொடர்ந்து வாசிக்கலாம். ஆயக்கார தூரத்திலே நின்று அடுத்த வசனம் அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பவும் போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். பின்பு குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு தன்னை தாழ்த்துகிறவன் சொல்லுங்க, தாழ்த்துகிறவன் உயர்த்துகிறவன், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்துகிறவன். ஆண்டவர் ஈசா சொல்லிட்டு நீ உயர்னா நீ தாய்மை படைக்க, நீ ஒன்றுமே இல்லாம உன்னை உயர்வாய் நீ நினைச்சனா நீ என்றைக்கும் தாழ்த்தப்படுவான். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் நீ தாழ்த்தப்படுவான். பிசாசானவன் அவன் தன்னை உயர்த்த நிமித்தமாக நீ தாழ்த்தப்பட்டான். அவன் உயர்த்தி கொண்டான் தன்னை. அதனாலதான் ஆண்டவர் வானத்திலிருந்து பூமியை தள்ளி விட்டார். ஆண்டவனுக்கு எல்லாத்தையும் மன்னிப்பாரு, அந்த பெருமை மட்டும் ஆண்டவர் மன்னிக்கவே எல்லாத்தையும் கர்த்தர் மன்னிப்பாரு. விபச்சாரம் எல்லாத்தையும் மன்னிப்பாரு. ஆனா முதல் தேவனுக்கு விரோதமானது பெருமை. நான் தான் நான் இல்லைன்னா எதுவுமே இல்லை, நான் தான் பெட்டரா செய்ய முடியும், என்னை போல யாருமே இல்லை, என்னை போல யாரும் ஜோம் பண்ண முடியாது, என்னை போல யாரும் செய்து கொடுக்க முடியாது, என்னை போல யாரும் பிசை தர முடியாது, என்னை போல யாரும் அழகா பாடவே முடியாது, என்னை போல யாரும் உழைக்க முடியாது. அதெல்லாம் நீங்க சொல்லிக் கொள்றீங்க. நீங்க தேவனுக்கு விரோதமானவர்கள். நான் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மனதிலே சொல்லக்கூடாது ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையால் செய்கிறோம், கர்த்தருடைய இரக்கத்தினால் செய்கிறோம், கர்த்தருடைய தயவினால் செய்கிறோம் என்று சொல்ல 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 நான் சொல்லுவேன், நிச்சயமாக கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு முன்னிறுத்த கொடுப்போம், தேவனுக்காக வாழ்வோம். பிறகு பக்கத்துல சபையில சில பேர் சபைக்கு வரும்போது பக்கத்துல பார்த்து நமக்குலாம் ஒரு எண்ணம் வரும், இதெல்லாம் இன்னும் சரியாக போக மாட்டோம். 6வது நேரத்தில் நம்ம நினைக்கிறோம். சில பேர் ஆராதனை பண்ண மாட்டாங்க, நம்மளை பார்த்துன்னு இருப்பாங்க, மற்றவங்களுக்கு மார்க் போட்டு இருப்பாங்க. சில பேர் சபையில பாஸ்டர் மெசேஜ் கொடுத்தாருன்னா பாஸ்டருக்கு மார்க் போடுவாங்க, பாஸ்டர் நல்லா மெசேஜ் கொடுப்பாங்க. மார்க் போட்டு நீ கடைபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா.
சில பேரை மார்க்க போட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு நாள் ஒரு சபையில செய்தி கொடுத்துருப்போம், ஏழு சபையில. அப்போ ஒரு பெரிய பாஸ்டர் அவர் தான் கூடவே இருப்பாரு. அவர் நான் சபைக்கு வந்துட்டாரு, அமர்ந்திருந்தாரு. நான் செய்தி கொடுக்கும்போது அவர் நினைச்சாங்க என்ன பையன் நாம பார்த்தா நம்ம கேட்காத வார்த்தைன்னு சொல்லி அவர் அமர்ந்திருந்தார். நான் ஒரு நிமிஷம் செய்தி கொடுத்து பார்க்கும்போது அவர் நீங்க செய்தி கொடுக்கும்போது நான் நினைச்சேன் நான் அவ்வளவு பெரிய பாஸ்டர் கூடவே இருந்தேன், நீங்க எல்லாம் என்ன நினைச்சேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு. எல்லாருடைய வார்த்தையை நம்ம கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம பெருமை நினைச்சு கொள்கிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் நமக்கு அடி கொடுப்பார். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் நம்மளை பெருமை நினைச்சு கொள்கிறோமோ அங்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஒரு அடி கொடுக்க அதை மறைக்கவே மாட்டார். அதுவே நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நாம் துன்பத்தை அனுபவிக்கிறோம், கொள்ளையில் அனுபவிக்கிறோம் என்றால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம உயர்த்துக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம படிப்பை குறித்தோம், நம்ம சம்பளத்தை குறித்தோம், நம்முடைய வருமானத்தை குறித்தோம், சில பேர் தன் வீட்டை குறித்து பெருமையாக எண்ணிக்கொள்வார்கள். விசேஷமாக ஒன்றுமில்லாத மனிதத்தில் பெருமையாக பேசிக் கொள்வார்கள். நம்மளோட ஒரு பணக்காரர்கிட்ட பேசினாலும் பரவாயில்ல, நம்மளுடைய ஏழ்மையான மனிதத்தில் அவனே கடல்ல இருப்பான், அவன்கிட்ட போயிட்டு நான் இது வாங்கின அது வாங்க சொன்னா அவன் இவ்வளவு கஷ்டப்படுறேன். நம்மளால முடிஞ்சு அவனுக்கு உதவி செய்யணும். அவன்கிட்ட போயிட்டு நான் இவ்வளவு இது வாங்கினேன் அது வாங்க சொன்னா என்ன கஷ்டப்படுறேன். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவஜனமே நாம் ஆண்டவருக்கு உள்ளத்தை கொடுக்க பழகிக்கொள்ள வேண்டும், தன்னை தாழ்த்த பழகிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அவர் 33 ஆண்டுகளுக்கு பூமியிலே வாழ்ந்தார். எல்லா இடத்திலும் தன்னை தாழ்த்தினார். அவர் எங்கேயுமே அவர் கடவுளாக இருந்தாலும் தேவனாக இருந்தாலும் எங்கேயுமே அவர் வித்தியாசத்தை காண்பிக்கவே இல்லை. எங்க தெரியுமா அவர் வித்தியாசத்தை காண்பிட்டா? ஒரே ஒரு இடத்துல தான் அவர் பரிசுத்தத்துல மாத்திர வித்தியாசத்தை காண்பித்தார். ஹல்லேலூயா. அவர் பேச்சுல வித்தியாசத்தை காண்பிக்கவில்லை, செயல்களை வித்தியாசத்தை காண்பித்தார், அன்பிலே வித்தியாசத்தை காண்பித்தார், நடைமுறையில் அவர் வித்தியாசத்தை காண்பித்தார். ஒருபோதும் ஒரு நாளும் அவர் தன் யாரையுமே அவர் மட்டமா நினைக்கல, எந்த ஜாதியாலும் மற்றவர் நினைக்கல. இது அநேக மக்களுக்கு, அநேக கிறிஸ்தவர்களுக்கு பல இடத்துல பல வித்தியாசத்தை காண்கிறார்கள். ஜாதி வித்தியாசம். சில பேர் உலகத்துக்கு நான் பைபிள் கல்வி படிச்சுட்டு ஒரு வித்தியாசம், பைபிள் கல்வி படிக்காம பார்த்தா பைபிள் கல்வி படித்து ஒரு எண்ணம். சில பேர் படித்தவர்களை படிக்காத பார்த்தா ஒரு எண்ணம். சில பேர் அழகா இருப்பாங்க, சில பேர் அழகு இருக்க மாட்டாங்க, அதை பார்த்தா சில ஆப்பமா எண்ணம். சில பேர் சொந்த வீடு இருக்கும், சில பேர் சொந்த வீடு இருக்காது, அதை பார்த்து சில பேருக்கு மனதில் எண்ணம். சில பேருக்கு குழந்தை இருக்காது, ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க. சில பேருக்கு எல்லாமே இருக்கும், அதை பார்த்து மக்களை பார்த்து அர்த்தமா எழுதுறது. மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படிதான் பார்க்கிறது. நாம் யாரெல்லாம் நாம் துக்கப்படுத்துகிறோமோ நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் அந்த துக்கத்தை நாம் அனுபவித்து ஆக வேண்டும். நாம யாரு பேர் அற்பமா எழுதுகிறோமோ ஒரு நாள் நமக்கு சூழ்நிலை நேரிடும், நாமளும் அதே போல அற்பமா நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவோம். கடைக்காரனை பார்த்து நம்ம அற்பமா நினைக்க கூடாது. நீங்க அவன் அற்பமா நினைக்கும் போது நமக்கும் ஒரு நாள் வரும். வியாதிஸ்தலை பார்த்து, கலவையினை பார்த்து, படுத்த படிக்கா இருக்கிற மனிதனை பார்த்து நம்ம அற்பமா நினைக்க நாம ஒரு நாள் ஒரு நமக்கும். அடிக்கடி சொல்ற எல்லா வியாசரை பார்க்க முடியலாம். இன்றைக்கு உங்களுக்கு எந்த நாளைக்கு எனக்கு, இன்னைக்கு நீங்க என் வயசுல நீங்க நல்லா இருந்திருப்பீங்க. நான் சொல்றேன், என் வயசுல நீங்க நல்லா இருப்பீங்க, என்னுடைய பெஸ்டா இருந்திருப்பீங்க, என்னோட நல்லா ஓடி இருப்பீங்க, நல்லா உழைச்சிருப்பீங்க. ஆனா வயதான காலத்துல நீங்களும் தான் பரவாயில்ல, இந்த வயசுல நல்ல தெம்பா இருக்கிறீங்க, உற்சாகமா இருக்கிறீங்க. உங்க வயசுல நாங்க இப்படி இருப்போம் என்று தெரியாது. ஆகவே நாம் முதியோர்களையும் நாம் அற்பமா எண்ணக்கூடாது. நம்முடைய கீழே வேலை செய்யணும் அற்பமா எண்ணக்கூடாது. ஒரு ஹவுஸ் கீப்பிங் செய்யறவங்கள, ஒரு ஆபீஸ்ல ஹவுஸ் கீப்பிங் செய்யறவங்கள, ஒரு வாட்ச்மேன், ஒரு டிரைவர், யாருமே அற்பமா எண்ணக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் தான் நம்மளுக்கு தட்டு தருகிறார். தேவன் யாரையும் அற்பமா எண்ணவில்லை. அவர் வானத்திலிருந்து அவருடைய பிறப்பு வித்தியாசமா இருந்தது, அவருடைய எல்லாமே வித்தியாசமா இருந்தாலும் அவர் யூதனா இருந்தார். ஆட்சேபம், இவர் ஒரு யூதன். யூதனா இருந்தா எல்லா இடத்துலும் அழகா பேசுறார், சமாரிய இடத்துல பேசுறார். அற்பமா எண்ணப்படுகிற மனிதர்கள் சமாரியர்கள். இந்த யூதர்கள் சமாரியத்தை தண்ணி கூட வாங்கி பிடிக்க மாட்டார். இன்றைக்கும் அநேக பகுதியில் கிராமத்துல போனா அநேக கோட்பாடெல்லாம் இருக்குது. அவங்க கிட்ட இவங்க தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டாங்க, இவங்க அவங்க வீட்டுல சேர்க்க மாட்டாங்க, அவங்க இவங்க வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போனா, ஒரு விருந்துக்கு போனா பக்கத்துல உட்காந்து சாப்பிடக்கூடாது, வீட்டு வாசல்லாம் உட்காந்து சாப்பிடணும். ஏகப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் இருக்கிறது. இந்த தெரு போனா இந்த தெருக்கு ஒரு பேர் இருப்பாங்க, இந்த தெருக்கு போனா இந்த மக்கள் தான் வாழ்வாங்க. இன்னும் கூட இருக்குது. எங்க ஊருக்கு போனா தெரியும், இந்த தெருல இவங்க இருப்பாங்க, அந்த தெருல நாயுடு தெரு,
இந்த தெரு எல்லா தெருவும் இருக்கும் பாருங்க, அதை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இந்த தெரு மக்கள் இந்த பக்கத்துல வரமாட்டாங்க, இந்த பக்கத்துல வீடு வாங்க முடியாது, இந்த மக்கள் இங்கதான் வாழ முடியும். இதெல்லாம் ஒரு கோட்பாடு, இதெல்லாம் உயர்வு, தாழ்வு, மேன்மையானது, தாழ்மையானது, இதெல்லாம் உடைக்கும்படியாகத்தான் அவர் மாத்திரமல்ல, இன்றைக்கு அவர் விட்டு போன காரியங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். எந்த வகையிலும் நாம் உயர்வா எழுதுகிறோமோ அதெல்லாம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் தாழ்த்துகிறேன், என்னை முழுமையா வெறுமையாக்குகிறேன். முதலாவதாக நம்மை தாழ்த்த படைக்கொள்ள வேண்டும். அவன் சொல்லுகிறான் அந்த ஆயக்காரன், ஆண்டவரே பாவியாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் போதெல்லாம், எப்போதெல்லாம் சபைக்கு வருவோம் அப்போதெல்லாம் ஆண்டவரத்துல போ. முதலாவதாக தேவ சமூகத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும்னா, முதலாவதாக நம்ம தாழ்த்த வேண்டும். ஒவ்வொரு வாக்கு ஜெபம், ஆண்டவரே என்னுடைய பாவங்களை கழுவுகிறாங்க. முதலே நம்ம ஜோமன் சில பேர் ஜபத்துக்கு வாங்க உடனே தேவையை கேட்பாங்க. தேவைகளை ஜபத்தினால பெற்றுக்கொள்ளவே முடியும். ஆசீர்வாத தேவைகள் ஜபத்தினால பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் வந்து சொல்லிட்டார் ஈஸியா, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவ்வளவு. சில பேர் ஆண்டவர் எனக்கு அது வேணும் இது வேணும், அதான் கேட்காத, கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரூல்ஸ் எல்லாம் வேதத்துல பல ரூல்ஸ் கதை மாற்றி வைத்திருக்கார். சில பேர் ஆசீர்வாதம் தான் கேட்பாங்க, ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடு ஆசீர்வாதம் கொடுங்க. அனுப்பிட்டார், கொடு, ஏழைங்க கொடு, தர்த்தத்தை கொடு, தெரியாதவங்க கொடு. பல நாட்டில் ஒருவர் கேட்டார், எப்படி நீ ஆசீர்வாதமா இருக்கிற? நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். சொன்ன ஃபர்ஸ்ட் போய் புரியா இருக்காது, யாரும் ரோட்ல தெரியாதவனுக்கு போய் கொடு. நீ ரோட்ல போய் நேர் யாரும் தெரியல யாரும் தெரியல அவங்க பார்த்து கொடு, நிச்சயமா உன் தேவைகள் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. தெரிஞ்சுட்டு கொடுக்கலையோ கொடுக்கலையோ அது தேவையான விஷயம். ரோட்ல போ, யார் கஷ்டப்படுறாங்களோ பாரு, உலக ரோட்ல இருக்கிறாங்க பார்த்து கொடு, உன் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பான். உன்னை தேடி ஒரு முதலாவதாக கஷ்டப்படுவதற்கு நான் உதாரணமாக கொடுக்கும் போது நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். வேற பல கட்டங்கள்லாம் இருக்கிறது. நாம் நீதிமான வாழ்க்கைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும், தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும், நன்மைக்காக ஜெபிக்க வேண்டும். உலக பொருள் நீ ஜெபிக்காதீங்க, எல்லாம் தானே தேடி வரும். ஹல்லேலூயா. இது வேணும் அது வேணும் அதெல்லாம் தேவையில்லை. கர்த்தர் கொடுக்க வளமுள்ளவராக இருக்கிறார். வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். இன்னும் நீங்கள் வேதத்தை ஆழமாய் வாசிக்க வேண்டும். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு ஆண்டவர் சீக்கிரமாகவும் வெளிப்படுத்துவார். இப்ப நாங்களாம் சொல்றோம், நாங்க சொல்றதை பார்க்கிறோம். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு இதை விட அழகாய் புரியுடைய கத்தக்கிற வைக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் ரகசியம். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது நீங்க கேட்காத செய்தியை நீங்க கேட்பீர்கள். இந்த அநேக முறை இந்த வார்த்தைகளை நீங்க கேட்டிருக்கலாம், அநேக பேர் பேசிருக்கலாம், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் இந்த வார்த்தையை பேசிருக்கலாம். ஆனால் நீங்க பேசும்போது ஆண்டவர் உங்களுக்கு அந்த வசனத்தை பேசும்போது அந்த வித்தியாசமா இருக்குமே, நீங்க மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க பேசுங்க, நீங்க கர்த்தருக்குள்ள பேசுங்க. நாங்களெல்லாம் எதுக்காக செய்தி தருவோம்னா உங்களை உற்சாகப்படுத்தலாம், உங்களை உற்சாகப்படுத்துவோம். நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க, அதனால உற்சாகப்படுத்துவோம். சபைக்கு வரீங்க, உற்சாகப்படுத்துவோம் தான் நாங்க ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறோம். ஆனா நீங்க வளரணும்னா நீங்க தான் வேதத்தை வாசிக்கணும். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் உங்களுக்கு போதாது, இந்த வேத வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவே கொடுக்காது, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. நீங்க நினைக்காதீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால ஆசீர்வாதம், இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க. நீங்கள் என்றைக்கு தேவனோடு கூட ஐக்கியப்பட்டுகிறீர்களோ, என்றைக்கு நீங்கள் தேவனோடு கூட ஐக்கியப்படுகிறீர்களோ, ஒருமனப்படுகிறீர்களோ, அன்றைக்கு நான் சொல்லுகிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குமே என்று பலர். தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தரோடு கூட பழக, கர்த்தரோடு கூட ஐக்கியமா இருக்க பழகிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதுவே நம்மை தாழ்த்த வேண்டும். எப்படி தாழ்த்த வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை போல தாழ்த்த வேண்டும். அவருடைய காது குட்டினார்கள். அவர் நினைச்சாருன்னா ஒன்றிலாமா இருக்கலாம். வானத்திலிருந்து அந்த எலியா ஜோம் பண்ணும்போது வானத்திலிருந்து அக்கினி வந்தது. ஒரு மனுஷன் ஜோம் பண்ணும்போது வானத்திலிருந்து அக்கினி வந்ததுன்னா ஆண்டவர் நினைச்சாருன்னா காலத்துக்கு நான் அக்கினி பட்சத்து உலகமே ஒன்று இல்லாமல் போயிட்டு இருக்கோம். அவர் முடிவு பறிந்தவர் தன்னை சிலுவையில் முடிந்து தன்னை தாழ்த்தினார். அவதூறாக பேசினார்கள், அற்பமாக எண்ணினார்கள். இவெல்லாம் யாரு? இவெல்லாம் நமக்கு தெரியும், இவங்க அப்பா அம்மா நமக்கு தெரியும், இவங்க சகோதரன் நம்ம கூட இருந்தா அற்பமா எண்ணினாலும் அற்பமா பேசினாலும் எதை குறித்து கலங்காதீங்க. ஹல்லேலூயா. எதை குறித்து காலில் போட்டுக்காதீங்க. நம்மளை பத்தி யார் என்ன சொன்னா காலில் போட்டுக்காதீங்க. நீங்களும் கர்த்தரும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையை வளருவோம், உலகபரமான வாழ்க்கையை வளருவோம். ஆகவே உபவாசம், அந்த பரிசை சொல்றாங்க, உபவாசிக்கிற எல்லாம் செய்யற சொல்லிட்டு கடைசியில
அவன் கடைசியில ஒன்று சொல்லுகிறான், நான் அவனை போல இதை சொல்லிட்டேன். ஹல்லேலூயா. சொன்னதுதான் நல்லதுதான், பாஸ் எடுத்து நல்லதுதான், அணைக்க கொடுக்கிறது நல்லதுதான், சபைக்கு வர்றது எல்லாம் நல்லது. நான் கடைசியில ஒண்ணு மற்றவன் கம்பேர் பண்ணிட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில மற்றவன் கம்பேர் பண்ணுறோம், மற்ற கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். மற்ற கம்பேர் பண்றதுனால நம்ம சோர்ந்து போகுது, மறந்து போகிறது. நம்மளுடைய மேலானவர்கள் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம சோர்ந்து போகும். அவங்க போல நம்மளால இருக்க முடியலன்னு சோர்ந்து போயிடுவோம். ஆகவே யாரையும் கம்பேர் பண்ணாங்க, கர்த்தரை மாத்து நம்ம நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எந்த ஒரு ஊழியக்காரரும், எந்த ஒரு விசுவாசியும், எந்த ஒரு முன்னோடிகளும் நாம் ஒருபோதும் ஒரு நாள் கம்பேர் பண்ணாம கர்த்தரையே நாம் நோக்கி பார்ப்போம், அவரே சார்ந்திருப்போம், அவருக்காக வாழுவோம். அவருக்காக நாம் இருக்கும்போது நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக நம்ம வாழ்க்கை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராயிருப்பார். இது ஒரு நாட்களில மனிதர்கள் தான் நினைச்ச பேருக்கு பார்த்து சொல்லுது, அவன் மனிதர்களே நினைத்து கொண்டார். நம்ம கூட சபையில எல்லோரும் கூடி இருக்கிறோம், யாரு அப்பமா எதுவும் நமக்கு தெரியாது. இன்னைக்கு யார் உயர்ந்தோ யார் தாழ்ந்தோ எண்ணிக்கொள்ளும் என்று நமக்கு தெரியாது. யாரா இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், நாம் நம்மை தாழ்த்த பழகிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துவோம், மனிதனுக்கு முன்பாக தாழ்த்துவோம், குடும்பத்துக்கு முன்பதாக தாழ்த்துவோம், நண்பர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம், எல்லோருக்கும் முன்பாக நாம் தாழ்த்தும் போது நான் சொல்லுகிறேன், கர்த்தரே உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தரே உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. யார் நம்ம உயர்த்தணும்? கர்த்தரே உயர்த்துங்க. நீங்க உங்களை உயர்த்து கொள்ளக்கூடாது, பிறர் சொல்லணும் அவர் எவ்வளவு தாழ்மையானவர். நீங்க சொல்லக்கூடாது நான் ரொம்ப தாழ்மையானவர். சில பேர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அவங்க பேசும்போதே கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம், எப்படிப்பட்ட ஆளு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நாட்டுல ஒரு பாஸ்டர் பார்க்கணும், பாஸ்டர் நான் அது செய்வேன் இது செய்வேன் அது செய்வேன், ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காரு. நான் வந்து இந்த வாரம் இருக்கு அந்த இருக்கு, அவர் போன் நம்பர் கொடுத்தா அதுவும் நான் வாங்குறேன். ஹல்லேலூயா. வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் யார் எப்படிப்பட்ட ஆளுங்க. வந்து தோணு பேசிக்கொண்டே இருப்பாங்க. சில பேர் பார்த்தா நான் ஜோம் பண்ணேன், தரிசனம் காண்டேன், அதை காண்டேன், இந்த கடத்தான பெருமையா பேசிக் கொள்வார்கள். ஆண்டவர் என் கூட பேசினாரு, அதை பண்ணாது. நான் சொல்ற உண்மையில ஆண்டவர் பேசணும் சொல்லவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கிறவன் சொல்லவே மாட்டான், ஜெபம் பண்றவன் சொல்லவே மாட்டான். ஹல்லேலூயா. வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஐக்கியம் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாட்கள் படாததாக இருக்கிறது, காலங்கள் கடைசி காலத்தில் இருக்கிறோம், எழுபது காலத்துக்குள்ளாக இருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். நீயும் நானும் சாதாரணவர்கள் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு நீங்கள் சபைக்குள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்ல பாருங்க, செங்கடல ரெண்டா பிரிச்சது அதிசயமே கிடையாது, உங்களை அவருக்காக பிரித்ததுதான் பெரிய அதிசயம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? செங்கடல ரெண்டா பிரிச்சது அதிசயமே இல்ல, உங்களை அவர் பிரித்தெடுத்தார் பாத்தீங்களா, அதுதான் ஒரு பெரிய அதிசயம். என்னால சொல்ல முடியும், அவர் தனக்காக பிரித்தெடுத்து பெரிய அதிசயம். இன்னைக்கு சபையில உங்களை அமர்ந்து வைத்திருக்காங்க, அதுதான் அதிசயம். எதுவுமே சொல்றீங்க, இன்னைக்கு பெரிய அதிசயம் சபைக்குள்ள அமர்ந்து கொள்வது. ஹல்லேலூயா. நீங்க ஞானசாரம் எடுத்தீங்களா, அதுதான் ஒரு பெரிய அதிசயம். சொல்லுங்க, ஞானசாரம் எடுத்தா சொல்லுங்க, இதுதான் ஒரு பெரிய அதிசயம். அதிசயம் பெற்றோம் சொல்லுங்க, இதுதான் ஒரு பெரிய அதிசயம். அதிசயமே இதாங்க அதிசயம். எரிகோ உடைக்கிறதுலாம் பெரிய அதிசயம் அல்ல, உங்க உள்ளம் உடைக்கப்படுது, அதான் பெரிய அதிசயம். ஹல்லேலூயா. எரிகோ எப்போ உடைஞ்சது, அது அந்த காலத்துல உடைஞ்சது. ஆனா இன்றைக்கு உங்க உள்ளம் உடைக்கப்படுதுல, அதான் ஒரு பெரிய அதிசயம். ஹல்லேலூயா. இன்னைக்கு மேல் வீட்டுல பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்து நாள்ல இறங்கினார், அதான் அதிசயம். இன்னைக்கு உங்கள் மீது இறங்குறதுதான் பெரிய அதிசயம். சீனாய் மலையில பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அன்னைக்கு மோசையோடு கூட இருப்பது அதிசயம் அல்ல, இன்னைக்கு உங்களோடு கூட இருப்பது அதிசயம். அது மோசைக்கு அதிசயமா இருந்தது, ஆனா உனக்கு எனக்கு என்ன அதிசயம்? நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம அதிசயத்தை காண வேண்டும். நீங்கள் படித்திருப்பது அதிசயம், நீங்கள் வாழ்வது அதிசயம், நீங்கள் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு பூமியில நிலைப்பது அதிசயம் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். இதெல்லாம் ஒரு அதிசயம் தாங்க. கர்த்தருக்குள் இருப்பது அதிசயம். எதுன்னு சொல்றீங்க, நான் ஆண்டுக்கு வாழ்க்கை பெரிய அதிசயம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டு கூட இல்லாம இருந்தா எங்க இருந்திருப்போம், எங்க ஒரு இருந்திருப்போம், எல்லா போல வாழ்ந்திருப்போம். அதெல்லாம் வாழ்க்கை, இதுதான் அதிசயமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் இருப்பது அதிசயம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்குள் இருப்பது அதிசயம். அந்த அதிசயமான தேவன்,
அதிசயமான ஆண்டவர், அது அற்புதமான ஆண்டவர் இந்த உங்களுக்குள்ளும் எனக்குள் வாழ்வதாக ஒரு பெரிய அதிசயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி கர்த்தரை நான் நம்புவோம், கர்த்தரை விசுவாசிப்போம். இயேசுக்கு சொன்ன இந்த ஓமையை போல நம்ம எல்லா இடத்திலும் தாழ்த்த படைக்க வேண்டும். ஒருவேளை நம்மள மனிதர்கள் அற்பமா என்னாலும் அதை நன்மையாக நாம் எண்ணிக்கொள்வோம். ஹல்லேலூயா. காதால கேட்டாலும் நம்ம அற்பமா எண்ணிக்கொள்ள வேண்டும், நம்ம அற்பமாக எண்ணிக்கொள்ள வேண்டும். ஞானவான்கள் எப்பவுமே தாழ்த்தும் போது பொறுமையா இருப்பாங்க. ஞானவான்கள் என்னைக்குமே பேசவே மாட்டான். அற்பமா என்னாலும் துச்சமா என்னாலும் அவன் கண்டிப்பே மாட்டான். ஆனா செயல்ல உயர்த்தி காட்ட முடியும். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். லாசரை போல பாருங்க, ஏழை லாசரு மருத்துவராக கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான். நீயும் நானும் ஒரு ஆண்டு சமூகத்தில் இருப்போம். இன்றைக்கு நான் பார்த்த பிரகாரமாக தாழ்த்த வேண்டும். எல்லோருக்கும் பெருமை என்னன்னா பரிசுத்தமா இருக்கு என்று பெருமை. சில பேருக்கு வெள்ளை உடுத்துறதுனால ரொம்ப பெருமை. சில பேருக்கு பெரிய சபைக்கு நான் போறேன், இந்த பாஸ்ட் கிட்ட நான் போறேன் என்பது ஒரு பெரிய பெருமை. அந்த பெருமெல்லாம் ஆண்டு ஏற்று நிற்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சபையும் ஒரே சபை தான். எங்க பாஸ்டர் யாருக்கு தெரியுமா? எங்க பாஸ்டர் அப்படிப்பட்டவர். எங்க பாஸ்டர் யாருக்கு தெரியுமா? எங்க மாமா யாருக்கு தெரியுமா? எங்க அண்ணன் யாருக்கு தெரியுமா? எல்லாம் நீ பெருமையாக பேசிக் கொள்றாங்க. அதெல்லாம் பெருமை. ஹல்லேலூயா. தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்த வேண்டும், தேவனை மையப்படுத்த வேண்டும். நாம் வாழும்போது, நாம் நீதிமானா இருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம உண்மையும் என்னை உயர்த்த அழைப்புள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த ஓமையை நாம் வாழ்நாளெல்லாம் மறக்காதபடிக்கு நாயக்காரனை போல வாழ சொல்வோம். ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரே நான் பாவியாக இருக்கிறேன், என் மீது கிருபையாயிரும் என்று கேட்போம். ஆண்டவர் நீ கிருபையா இருப்பீராக என் மீது, எங்கள் குடும்பத்தின் மீது, எங்க வேலைஸ்தலத்தின் மீது, என் வேலையின் மீது, என் வாகனத்தின் மீது நீ கிருபையா இருப்பீராக, தயவாய் இருப்பீராக என்று சொல்லும் போது நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக நீங்கள் கிருபையை கேட்கும் போது, நீங்கள் தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களை உயர்த்தவும், உங்களை வாழ வைக்கவும், உங்களை மேன்மைப்படுத்தவும் அவர் போதுமானவர்.